Hi, hello and welcome back to my channel Z2A. நான் தான் உங்க விக்டர் கைஸ். இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வண்டியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பஜாஜ் தரப்புல வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்க ரெண்டு வண்டியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பல்சர் 200 என்ன பத்தி பார்க்க போறோம், பல்சர் 200 F பத்தி பார்க்க போறோம். ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு வேரியண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க இதுக்காக. அதை வந்து நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா போய் தெரிஞ்சுக்கலாம். இதுல நிறைய ஸ்பெக்ஸ் வந்து இருக்குது. அதுல ஒன்னொன்னா வந்து நம்ம லீக் பண்ணுவோம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம் கைஸ். அதுக்கப்புறம் ஒரு லான்ச்சிங் ஈவெண்ட்டும் நம்மளுக்கு வந்து அட்டென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சக்தி மோட்டார்ஸ் சார்பில் PH ரோட்ல இருக்கிற அந்த சக்தி மோட்டார்ஸ்ல அந்த லான்ச்சிங் ஈவெண்ட்டும் நானும் ஒரு SPயும் சேர்ந்து வந்து ரெண்டு வண்டியுமே சேர்ந்து லான்ச் பண்ணோம். அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கான வீடியோல போய் பார்க்க போறோம். வாங்க போலாம் கைஸ். என்ட்ரன்ஸ்லேயே வந்து கோலம் போட்டு வச்சுருந்தாங்க, வெல்கம் கோலம் சொல்லிட்டு. அதுவே நல்லா சூப்பராக இருந்தது. வெல்கம் போட்டிருக்காங்க, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. எங்களை எப்படிலாம் வெல்கம் பண்ணுறாங்க கோலம் போட்டு ட்ரெடிஷனாக. இப்போ ஷோரூமோட வியூ வந்து நீங்கள் பார்க்குறீங்க. என்ட்ரன்ஸில் இதுதான் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரெண்டு பைக்கோட பேனர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆஃபர்ஸும் வந்து இப்போ போயிட்டுருக்கு, EMI ஆஃபர்ஸ், ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் சக்தி மோட்டார்ஸ். உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு அவங்க க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கரெக்டாக இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்மோர் பிரிட்ஜ் இருக்குல்ல, எக்மோர் பிரிட்ஜ் ஏறுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து அக்ஷயா ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்து பில்டிங் தான் நம்ம SH மோட்டார். ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி சிக்னல் ஒன்று இருக்கும், எதிர்க்க ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்கும். அதுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சும்மா டாப் நாச்சாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல இம்ப்ரெசிவாக இருந்தது. இதோட ஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப செம்மையாக இருந்தது. வீடியோவில் நம்ம ஃபுல்லாக லான்ச்சிங் ஈவெண்ட் முடிஞ்சோடனே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன். LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிட்சஸ்லாம் சூப்பராக இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. சின்ன ஒரு சில கிமிக்ஸ் மாதிரி நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஒரு சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நிறைய ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது லான்ச்சிங் ஈவெண்ட் முடிஞ்சோடனே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் மீன்ஸ் இந்த வீடியோவிலே கடைசியில் வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே வீடியோ பாருங்கள். இந்த கிமிக்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்துருந்தேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணாமலே ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வண்டியோட ஃபுல் ஸ்பெக்ஸ் தெரியும். பேக் வியூ பார்க்குறீங்க. சக்தி மோட்டார்ஸ் சார்பில் அனைவரையும் வரவேற்கிறது நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். செந்தில்குமார் சார் அவர்களும் மற்றும் யூடியூபர் விக்டர் அவர்களும் இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள். இந்த பல்சர் பற்றி பெருசாக ஒன்றும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 17 வருஷமா இந்த பிராண்டை வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு பிராண்டு. இப்போ F220F வந்து அப்கிரேட் ஆகி 250ன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ற ஒரு ப்ரோக்ராம் தான் இப்போ எல்லாரும் நம்ம இங்க சேர்ந்துருக்கிறோம். ஸோ இந்த சக்தி மோட்டார்ஸ் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேல டீலர்ஷிப்ல இருக்கிறாங்க. ஸோ சென்னை ஒரு கோடிக்கு மேல பல்சரை வந்து பிராண்டை வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஃப்ளை ஆயிட்டு இருக்குது, இப்போ ரோட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த அப்கிரேடட் மாடல் வந்து ரெண்டு வேரியன்ட் வந்திருக்கு, 250N 250F. இது ரெண்டுத்தையும் இப்ப இந்த விழாவில் நம்ம வந்து சிறப்பிச்சு இப்போ லான்ச் பண்றோம் இதை நம்ம. ஸோ உங்க எல்லார் சார்பிலையும் திரு செந்தில்குமார் அவர்களை இந்த விழாவை சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். முதலில் விலக்கேற்றபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விக்டர் அப்படியே பல்சர்
250 எண்ணெய் பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு புதுசாக ஒரு லுக், யூனிக்கான ஒரு டிசைன் நம்மளுக்கு சொல்ல முடியும். ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் டே டைம் ரன்னிங் லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு தெரியும். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து விசிபிள் ஆகாது, கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மி பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து பில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் நம்மளுக்கு பார்த்தோம்னா டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு 300 mm வந்து நம்மளுக்கு சைஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நம்மளுக்கு ஏபிஎஸ் வச்ச மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கனால வந்து சூப்பராகவே இருக்கும். பிரேக்கிங் வைஸ் நம்மளுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 37 mm வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுனால ரோட்ல வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்டேபிளாகவே வண்டி போகும்னு சொல்ல முடியும். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம சொல்ல முடியும். அதே போல் இதில் வந்து நம்மள வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் நம்ம பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலில் வந்து நம்மளுக்கு ஸ்பீடாக ட்ரிப்பாக ஓடா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் மிஷின் வந்து நம்மளுக்கு வந்து அனலாக்ல கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே வந்து நம்மளுக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட் நீங்கள் பார்க்குறீங்க. அதே போல் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து இது கொடுத்துருக்குறாங்க. பல்சர் 220 கூட நம்மளுக்கு இண்டிகேட்டர் வந்து கொடுக்கல. இதில் வந்து நம்மளுக்கு கியர் இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட இன்ஜினோட ஸ்பெக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா 249 வந்து நம்மளுக்கு சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு நம்மளுக்கு டியூக் 250 எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இதோட பவர் இருக்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதில் மேக்ஸிமம் இதோட பவர் நம்ம பார்த்தோம்னா 24.5 PS மேக்ஸிமம் டார்க் நம்ம பார்த்தோம்னா 21 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பவர் உள்ள பைக். இனிஷியலில் நல்ல பவர், டார்க்கியான மிஷின். நம்ம வந்து ஒரு 5000 RPM மேலே செம்ம சூப்பராகவே வந்து வண்டி வந்து க்ரூஸ் பண்ணி வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த ரேட்டில் பொறுத்தவரையும் நம்ம வந்து ஒரு 130+ வந்து க்ரூஸ் பண்ணலாம். ஃபுல் வந்து ஹெல்மெட்டு அது போல் யூஸ் பண்ணி விடுறதுனால அந்த அளவுக்கு வந்து வண்டி வந்து நம்ம க்ரூஸ் பண்ணலாம். இந்த சைடில் நம்ம பார்த்தோம்னா இந்த சைடு இதோட மாடல் வந்து 250F வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் இதுலேயும் நம்மளுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் கலர் வெரைட்டி ரெட்டில் வருது, இதுலேயும் கலர் வெரைட்டி ரெட்டில் வருது, இதுலேயும் கிரேலையும் அவைலபிளாக இருக்குது. இது போல் வந்து நம்மளுக்கு சேம் கலர்ஸை பொறுத்தவரை எந்த சேஞ்சஸுமே இல்லை. நம்மளுக்கு லுக் வைஸ் நம்மளுக்கு மாற்றிருக்காங்க. ஃபுல் பேரிங் வச்ச மாதிரி இது வருது. இது வந்து நேற்று இருந்ததுனால இது வந்து நம்மளுக்கு பேரிங் இல்லாமல் வருது. மற்றபடி வண்டியில் எல்லாமே சேமாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயே பிரேக்கிங் வந்து 300 mm வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இது பார்த்தோம்னா இன்ஜினோட மஃப்ளர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். டூயல் எக்ஸாஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டூயல் எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். யூனிக்கான டிசைனு. டியூக் டோமினார் 400 டோமினார் 250 எப்படி வருதோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இதோட பேஸ் ஸ்டோன் வந்து இருக்குது. நான் வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஸ்டோனையும் உங்களுக்கு நான் வந்து பின் பண்ணி விட்றேன் பாருங்கள். வண்டி வந்து சூப்பராகவே இருக்குது. இந்த லான்ச்சிங் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. மெயினாக பார்த்தோன்னா இந்த வண்டியில் வந்து யூஎஸ்பி நம்மளுக்கு கேபிள் கனெக்டர் பண்ணுற மாதிரி சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஏதாவது நம்ம ஹைவேஸில் ரொம்ப தூரம் போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த டிவைஸில் வந்து நம்மளுக்கு சார்ஜ் வந்து கம்மியானாலும் இந்த வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த பல்சரில் புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இதில் வந்து நீங்கள் பஜாஜோட எம்பாலம் பார்க்கலாம். அவங்களோட பேட்டர்ன் வந்து சூப்பராகவே இருக்கும். நம்ம வண்டியில் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராகவே இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து 1,65,000 rupees வந்து இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வருது. இது வந்து 1,68,000 3,000 rupees எக்ஸ்ட்ரா வந்து வாங்குறாங்க. இது வந்து எஃப் மாடல். மற்றபடி எல்லாமே வண்டியில் சேமாக தான் இருக்குது. ஹெட்லைட் பொசிஷன் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் இங்கே வரும். அதில் வந்து நம்மளுக்கு வியூவில் பார்க்குற மாதிரி இங்கே வரும். அதே மாதிரி டவுனில் வந்து நம்மளுக்கு மேலே பார்க்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டாக வண்டி வந்து ஃபுல் பேக்கிங் வச்சது வந்து டாப் 150 வரையும் நம்மளுக்கு போக முடியும். அதில் வந்து கம்பல்சரி நம்மளுக்கு வந்து 130 வரையும் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். இதில் வந்து நம்மளுக்கு டே டைம் ரன்னிங் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிக்கை வந்து தலையில திருப்பி போட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கிறது வந்து இது கலர் வந்து இதில் ரெட் கலர். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.